வணக்கம் நேயர்களே, ஆலய மகிமை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஆலய மகிமையில் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலின் சிறப்பான அதிசய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாரதம் முழுதும் சக்திக்கென பல புகழ்பெற்ற கோவில்கள் உள்ளன. வடக்கே வைஷ்ணவ தேவி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 51 சக்தி பீடங்கள் மற்றும் எண்ணற்ற ஆலயங்களில் பராசக்தி பல்வேறு பெயர்களில் தோற்றங்களில் கருணை மழை பொழிகிறாள். திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரருடன் அபிராமியாகவும், திருவானைக்காவில் ஐம்புகேசவருடன் அகிலாண்டேஸ்வரியாகவும், மதுரையில் சோமசுந்தரருடன் மீனாட்சியாகவும், தில்லையில் நடராஜருடன் சிவகாமியாகவும் இறைவி காட்சி தருகிறார். தமிழ்நாட்டில் ஆதி தாயை கொற்றவை என்று வழிபட்டதாக இலக்கியங்கள் விளக்குகின்றன. பிற்காலத்தில் கொற்றவை வழிபாடு காளி மற்றும் துர்க்கை வழிபாடாக மாற்றம் பெற்றுள்ளது. காளி அம்சத்தில் ஓம் காளி, மதுர காளி, நித்திய காளி, ரஷா காளி, ஷியாமா காளி, ஸ்மசான காளி, எல்லை காளி, தக்ஷிண காளி, வெக்காளி, பத்ரகாளி என பல திரு உருவங்களில் ஆங்காங்கே தரிசனம் தருகின்றார். காளி துஷ்டர்களை நிகிரகம் செய்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் தெய்வமாகவும் வெற்றி தேவதையாகவும் வர்ணிக்கப்படுகிறார். இந்த பெண் தெய்வங்கள் வடதிசை நோக்கி இருந்தால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன், ஐவர்பாடி மகா பிரத்யங்கரா தேவி, துறையூர் வெக்காளியம்மன் போல மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியும் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தேக்கம்பட்டி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. பசுமையான மலையடிவாரத்தில் குளுமையான பவானி ஆற்றின் கரையில் வனப்பகுதியிலேயே எழுந்துள்ள ஆலயம். அன்னையின் சந்நிதிக்குள் நுழையும் போது வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் முருகப்பெருமானும் வீற்றிருக்கின்றன. காளி என்றதும் நாக்கை தொங்கவிட்டு கோர பற்கள் தெரிய அரக்கனை அழிக்கும் குரூர தோற்றம் இங்கே இல்லை. நின்ற திருக்கோலத்தில் 4 கரங்களுடன் திரிசூலம் தாங்கி சாந்த சுரூபியாய் அருளாட்சி செய்கின்றார். இதை தவிர இங்கே மூல திருமேனி சுயம்பு வடிவில் எழுந்த லிங்கம் போன்ற வடிவில் இருப்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்கின்றார்கள். இவ்விரு திருமேனிகளும் கருவறையிலேயே இருப்பது சக்தியை அதிகப்படுத்துகிறது. இங்கே பிரார்த்தனை என்றால் அருகிலுள்ள பவானி ஆற்றில் மூழ்கி எழுந்து இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் பில் சூன்யம் போன்ற தீய சக்திகளும் பகையும் விலகும். அதுவும் அமாவாசை என்றால் விசேஷம் என்று நம்பிக்கையுடன் பல ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் சொல்கிறார்கள். ஆடி அமாவாசை சிறப்பென்றாலும் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்ய ஏற்ற நாள். எதிரிகள் தாக்கத்திலிருந்து விடுபடவும், திருமண தடை விலகவும், பிள்ளை பேறு கிட்டவும் பவானி ஆற்றில் இருக்கும் உருண்டை கற்களை எடுத்து வந்து மஞ்சள் துணியில் முடிந்து இத்திருக்கோவிலில் மேற்கு சுற்றில் நிற்கும் தொரத்தா மரத்தில் கட்டிவிட்டு வேண்டிய வரம் தர பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். சிவப்பு நிற காய்களுடன் நிற்கும் தொரத்தா மரம் என்னும் காட்டு மரம் தல விருட்சமாக இருப்பது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. மருத்துவ குணமுடைய இம்மரத்தின் இலைகள் தோல் நோய் தீர்க்கும் திறனுடையது. இத்திருக்கோவிலின் எதிரே பூக்குண்டம் அமைக்கப்பட்டு ஆடி மாதத்தில் விழா நடைபெறுகிறது. பஞ்ச பாண்டவர்களுடன் இத்தலத்திற்கு தொடர்புள்ளதாக ஒரு புராண கதை உள்ளது. நீலமலை தொடரில் கோட்டை அமைத்து கொண்டு பாகாசுரன் என்ற அரக்கன் வலிமையுடன் ஆட்சி செய்து வந்தார். பெருந்தீனி தின்னும் அவனுக்கு ஊர் மக்கள் உணவை வண்டியில் ஏற்றி சென்று கொடுக்க வேண்டும். சில சமயம் உணவு போதவில்லை என்று வண்டி மாடுகளையும் மனிதர்களையும் விழுக்கு விடுவானாம். இந்த கொடுஞ்செயலை கேள்விப்பட்ட பஞ்ச பாண்டவரில் ஒருவனான பீமன் பாகாசுரனை அழிக்க
காளி தேவியை வழிபட்டார். பின்னர் அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்தான். இறக்கும் தருவாயில் அவன் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப காளியின் காவல் பூதமாக பாகாசுரன் அமர்த்தப்பட்டான். இத்திருக்கோவிலின் முன்புறம் பாகாசுரனுக்கும் பீமனுக்கும் உருவ சிலைகள் இருப்பதும், இத்தலத்திற்கு மேற்கே உள்ள ஊட்டி மலை ஏறும்போது 52வது வளைவில் அருகில் இருக்கும் பாகாசுரன் கோட்டையையும் இந்த புராண வரலாற்றுக்கு சான்று என்கிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். பத்ர என்றால் மங்களம் என்று பொருள்படும். இத்தலத்தின் வனத்திடையே நின்றருளும் வனபத்ரகாளி மங்களத்தையும் வேண்டும் வரத்தையும் தருவாள் என்பது வழிபடுவோரின் நம்பிக்கை. வனபத்ரகாளியம்மனை சென்று வழிபட்டு உங்கள் வாழ்வில் மங்களம் நிகழட்டும். நன்றி.